அதுக்கு நன்றி கடனா நான் ஏதாவது செய்யணும்ல. அதுக்காக தான் நீ என் முதுகுல குத்துனதையும் நான் மறந்து உனக்காக காலையில காஃபி போட்டு கொடுத்து தோசை எல்லாம் ஊத்தி கொடுத்தேன். ஒரே நாள்ல எனக்கு 2 சந்தோஷம். ஒண்ணு, எனக்கு வேலை கிடைச்சது. இன்னொன்னு, உன்னை விட்டு நான் போறது. என்னால தினமும் நடிக்க முடியல கரிகாலா. உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ எனக்கு செஞ்ச துரோகமும் என்னை நீ நம்ப வச்சு கழுத்து அறுத்ததுதான் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. உன் மேல எனக்குள்ள இருக்கிற கோவத்தை காட்டிக்காம சகஜமா இருக்கிற மாதிரி நானும் எத்தனை நாள் தான் நடிக்க முடியும்? கரிகாலா, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் சென்னையில தனியா போய் வேலை பார்க்க போறேன்னு சொன்னா நம்ம வீட்ல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. என் அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு நீதான் ஏதாவது ஒரு வழியை யோசிச்சு என்ன மட்டும் தனியா சென்னைக்கு அனுப்பி வைக்கணும். எனக்காக கடைசியா நீ இத மட்டும் பண்ணணும். பண்ணுவல்ல? இல்ல இதுக்கு முன்னாடி என்ன நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி இந்த விஷயத்திலயும் பண்ணிருவியா? உன்கிட்டதான் கேக்குறேன். பண்றேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சரி வா, இந்நேரம் சாமிக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சிருப்பாங்க, சாமி கும்பலாம். கடைசி வாரம் உங்ககிட்ட இருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காதா நந்தினி? சாமி, ஒரு நிமிஷம். நான் வேலைக்கு சேர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் இது. இது சாமி பக்கத்துல வச்சு பூஜை பண்ணிடலாமா? சாமி தானே? பேரும் நட்சத்திரம் சொல்லுங்க. நந்தினி. ராசி சொல்லுங்க. விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். ஓம் நந்தினி நாம தேசிய. நந்தினி என்கிட்ட இவ்வளவு நல்லா நடந்துக்கிறாளேன்னு காலையில இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அந்த சந்தோஷம்லாம் இப்ப ஒண்ணும் இல்லாம சுக்கு நூறா உடைஞ்சு போயிருச்சு. அவ என்கிட்ட நடந்துக்கிட்டதை வச்சு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இதுல அவ மேல எந்த தப்பும் இல்லை. அவ சொல்றதெல்லாம் சரிதான். அவளால எப்படி நான் பண்ணதை மறந்து என் கூட இருக்க முடியும்? அவ என்னை மன்னிக்க கூட தயாரா இல்லை. எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதானே இருப்பாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்காதேன்னு சொன்னவளை கட்டாயப்படுத்தி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு காரணம் இருந்தாலும் அவளோட விருப்பம் இல்லாம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்பு தானே. அதனால அவ என் மேல கோபமா இருக்கிறது நியாயம்தான். இந்த பிரச்சனை அவ்வளவு சுலபமா சரியாகாதுன்னு எனக்கே தெரியும். ஆனா அது என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கல. நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட, என் முதுகுல குத்திட்டேன்னு நந்தினி சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. நந்தினி என்னை விட்டு அவ வாழ்க்கையை தேடி அவ கனவை தேடி போகணும்னு நினைக்கிறேன். அதை தடுத்து இன்னும் பெரிய தப்ப நான் பண்ண விரும்பல. ஏன்னா அவ இந்த வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து அவ படிச்சது கஷ்டப்பட்டது எல்லாமே இப்படி ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக தான். அவ ஆசை கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றதுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா என்னை விட்டு போக போறான்றது மட்டும்தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் அவ கூட தான் இருப்பேன்னு சுப்பு அத்தைக்கு
நான் கொடுத்த வாக்க இனி என்னால் காப்பாற்ற முடியாது. அப்படி இருக்கிறப்போ அவன் விஷயத்துல அவ எப்படி பார்த்து செய்வா? கண்டுக்காம தானே இருப்பா. டேய், அவன் கண்டுக்காம இருந்தா இவ தானே அவனை கண்டுக்க வைக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும். இப்படி அவன் விஷயத்துல தேமேன்னு இருந்தா அவனுக்கு இவளை இன்னும் பிடிக்காம தானே போகும். ஏங்கா அந்த ஐபேடை எப்படி சுத்தம் பண்றது? சுத்தம் பண்ணும் போது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அத சுத்தம் பண்றதுல என்னடா கஷ்டம்? அந்த ஐபேடை எடுத்து ஈர துணியால நல்லா தொடச்சிட்டு ஒரு சின்ன பஞ்சு எடுத்து அத சோப்புல நல்லா தேய்ச்சு அத அப்படியே ஐபேட் மேல வச்சு அழுத்தி தேய்ச்சு கழுவி விட்டா அதுல உள்ள அழுக்கெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். தண்ணி போட்டு துடைக்கலாமாக்காத? ஏன் தண்ணி போட்டு தொடச்சா என்ன? ஒன்னும் ஆகாது. இதுக்கு முன்னால அந்த ஐபேட நான் தான் தொடச்சு வைப்பேன். அப்பெல்லாம் நான் சொன்ன மாதிரிதான் சோப்பு போட்டு கழுவி தொடச்சு வைப்பேன். அத பாத்துட்டு அருள் ரொம்ப சந்தோஷப்படுவான். அத்தை சொல்றதும் சரிதான். நான் மாமா விஷயத்துல அத்தை சொல்ற மாதிரி தான் இருந்துட்டேன் போல இருக்கு. அதுவும் தப்புதான். மாமா என்ன பிடிக்காம திட்டினா கூட அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிருக்கணும்ல. இப்போ உடனே போய் அந்த போன் ஸ்லேட் எடுத்து சுத்தம் பண்ணிடுவோம்.